Hi guys, and welcome back to Kama Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல உங்களுக்காக டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலி சம் சார்ட் ஆஃப் பிரீத்திங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லாங்க கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல. ஏன்னா பிட்காயின் வந்து ஒரு 3% அப் ஆயிட்டு அண்ட் 57K மார்க் பார்த்தீங்கன்னா திரும்ப ரீட்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஸ்லோ ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து அப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் ப்ரோ திடீர்னு அப்போ வந்து வாட் இஸ் த மெயின் ரீசன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் லாஸ்ட் 3 days சொல்லிட்டு இருந்தேன் ஜெர்மனி வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா பிட்காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டம்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ இந்த டிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி வந்து ஆல்மோஸ்ட் 3000 பிட்காயின்ஸ் வந்து பேக் பண்ணிருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஃபார் பம்பிங் தி மார்க்கெட். ஸோ ஒன் ஆஃப் தி கீ ரீசன்ஸ் டுடே பிட்காயின் அப் பை 3% வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணு. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான இது என்னன்னா, ஆஸ்திரேலியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பிட்காயின் ETF வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அப்ரூவ் ஆயிருக்குங்க. ஸோ இந்த ரெண்டு நியூஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ்ல வந்து மேல கொண்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மனி வந்து மிகப்பெரிய பேக் பண்ணிருக்கு. ஆல்மோஸ்ட் 3000 பிட்காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல கொண்டு வந்திருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பிட்காயினோட ETF அந்த செகண்ட் அப்ரூவ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய ETF இன்ஃப்ளோஸும் உள்ள வந்திருக்கு. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்க ETFலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. வாட் இஸ் த மெயின் ரீசன்? பிட்காயினோட பிரைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கு. அதனால ETF இன்ஃப்ளோஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாவே இருக்கு. இதோட சேர்த்து இன்னொரு முக்கியமா ஒருத்தர் வந்து ஐயா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா பெப்பே காயின். இந்த பெப்பே காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு டம்ப்லேயே பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் கெயின் டோக்கன்ஸ் சொல்லியிருந்தோம்ல WIF அண்ட் அவங்களாம் அப்பாவும் சொல்லிட்டு அப்ப வந்து நான் பெப்பே சொல்லியிருந்தேன். பட் பெப்பே வந்து கொஞ்சம் லேட் ரியாக்ஷன் போல இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான பம்ப் ஆயிருக்கு. அண்ட் பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா பெரிய நியூஸ்லாம் இல்லைங்க. இந்த ஷார்ட் டேர்ம் கெயின் அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தான் வந்து பம்ப் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்காயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரேக் இருக்கும். ஏன் பிரேக் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த 3000 பிட்காயின்ஸ் பேக் பண்ண ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா திருப்பியுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க லூஸ் பண்ணலாம். ஸோ லூஸ் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்கு திருப்பியும் அதை வெளியே விடுறதுக்கு. பட் இப்போதைக்கு கரண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீன், எவ்ரிவேர் கிரீன், ஓரளவுக்கு கிரீனா போயிட்டு இருக்கு மார்க்கெட். அண்ட் நம்ம இந்த ETF பத்தி பேசியாச்சு. அண்ட் இந்த ஜெர்மனியோட பிக் பேக் வந்து பேசியாச்சு. அண்ட் பெப்பே காயின் ஒன் ஆஃப் தி கீ இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் ஃபர்தர் ஆன் டேட்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்திரியம் ETF அப்ரூவல் டேட்டுங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ஃபைலிங்கோட லாஸ்ட் டேட் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இத்திரியம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வந்து பாத்தீங்கன்னா பம்ப் ஆகல. ஏன்னா பிட்காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மொமெண்டம்ல தான் இருந்ததால பெருசா பம்ப் ஆகல. பட் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மொமெண்டம்ல இருந்ததுன்னா ஒரு நல்ல கெயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இத்திரியம்ல இருந்து எதிர்பார்க்கலாங்க. மற்றபடி கீ டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல இல்ல. அண்ட் பெரிய பூமே பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு பெரிய காயின்ஸ்லயுமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாங்க. This is the news that we wanted to share with you guys today regarding cryptocurrency. Thank you for watching Kama Crypto and do stay tuned to Kama Crypto for more interesting updates.